வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது தெரியுதா ஈன. தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்திச்சாலும் இந்த வீடியோ மூலமா மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஆகா இவளனா நேர்ல வந்து படுத்துன வாடு பத்தாதுன்னு இப்ப பத்திரிக்கையில வர ஆரம்பிச்சிட்டானே. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த சமயத்துல எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வருது. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்கங்க. நான் தான் சொல்லுவேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொன்னாங்க. ஐயோ கடவுளே. இல்ல ராசு, சீரியல் செட்டை பார்த்தா போதுமே உங்க பெரியப்பா கிக்க போட ஆரம்பிச்சிருவாரு. வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா. The Stalin is more dangerous than Karunanidhi. நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? இவனுக்கு இவங்க அப்பன் எவ்வளவோ நல்லவன். அந்த அப்பன் யாரு தெரியுதா? தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்தான். இவர் யாரு தெரியுதா? திராவிட மாடலின் திருவாளர், திராவிட மாடலின் தலைவர் இவர்தான். இது அப்பன் தெரியல, இது மகன் தெரியல. தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேல இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க என்ன சிஎம் ஆக்கி 5 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்ல. இப்போ வரைக்கும் ஒரு செகண்ட் நான் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் அந்த டிசிஷன் எடுக்காம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் சார், சிஎம் ஆனதெல்லாம் ஓகே. இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. எப்பவுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசு எதிர்த்து தமிழ் மக்களுக்காக சண்டை செஞ்சிருக்கிறத இன்னும் பெருமையாக என்னால சொல்லிக்க முடியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சிங்கிறது தான் நம்முடைய முதன்மையான குறிக்கோள். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. அந்த வகையில கருவுல இருக்கிற குழந்தையில இருந்து வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் வரைக்கும், சிறுமிகள் முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்னே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைக்குமே நாங்க களத்துல நிற்போம். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. அவங்க உரிமைகளுக்காக போராடுவோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். சரித்தே நல்ல சவன கிளம்பி போவோம். The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் யாரு? வெறும் டுபாக்கூர். உங்க அப்பாவா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்ககிட்ட நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால தான் சரி, 5 பைசா கிடையாது. உரிமையோடு கேட்கிறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும், நீ ஆல்பத்தை கட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்க. நீ பாட்டை போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற, உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? உங்களுக்கு வேணுமா? 56 வருஷம் உங்களுக்காக வாழ்ந்தவனை தூக்கி போட்டுட்டீங்களே. ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசா அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுதான். 15 வயசுல டவுசர் போட்டுக்கிட்டு இந்திய அழிச்சவன் நான். நீ 4000 இல்ல 10,000 கொடுக்கறதுனால நாங்க இந்திய ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு இருமொழி தான் சொல்லிட்டோம். இன்னைக்கு கோட்டு போட்டுக்கிட்டு வெள்ளக்காரனோட வந்தவங்கிட்ட போயிட்டீங்களே. இந்த கலர் சட்டை உங்களுக்கு பிடிக்காம போச்சா? சொல்லுங்க. பெரும் பெரும் உருட்டு செய்யும் செய்யும் திருட்டு. வேண்டாம் வேண்டாம் விரட்டு, அதுதான்டா கரெக்ட். பெரும் பெரும் உருட்டு செய்யும் செய்யும் திருட்டு. வேண்டாம் வேண்டாம் விரட்டு, அதுதான்டா கரெக்ட்.
ஊழலுடன் ஸ்டாலின் ஆட்சியப்பா ஜாக்கிரத விட்டாயும் மூட்டிக்கப்பா ஜங்கபாலம் கருப்பு பணம் அப்பா விடியா ஆட்சி அகரம் முதல தொட்டு திருட்டு கலைஞர் பிளட் உதிக்கல உதய சூரியன்பா வசந்துச்சு கரண்ட் பில்லப்பா உரைக்கல எடுத்து சொல்லப்பா விடியா ஆட்சி அகரம் முதல தொட்டு திருட்டு கலைஞர் பிளட் 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 கேக்குற ஏங்குற எதிரும் பாக்குற எதையும் செய்யாம உருட்டும் ஸ்டாலினுடா வாக்குறுதி தந்து கைய விரிச்ச ஸ்டாலினுடா மக்களை தான் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் வளத்தை இயக்கொண்டா இதெல்லாம் எதிர்த்த மாதிரி நடிக்கும் இயக்கொண்டா சமத்துவத்தை பேசிட்டு சமூக நீதிய பேசிட்டு காசு பணத்தை சுருட்டிட்டு போறான் கைய வீசிட்டு மீண்டுமா டிஎம்கே வேண்டுமா நாட்டுக்கே மீண்டுமா டிஎம்கே வேண்டுமா நாட்டுக்கே நல்லா இருந்த மக்களை நிறுத்தி புட்டா ரோட்டுல திமுக வேண்டாம் மாப்புல சொல்லி புட்ட பாட்டுல ஸ்டாலின் தோக்கட்டும் தமிழ்நாடு ஜெயிக்கட்டும் ஸ்டாலின் தோக்கட்டும் தமிழ்நாடு ஜெயிக்கட்டும் 5 வருஷ திமுக ஆட்சியில தமிழகம் சந்திச்ச முக்கியமான நிகழ்வுகள். பட்டியலின மக்கள் வாழும் பகுதியில குடிநீர்ல மலம் கலந்த வேங்கை வயல் சம்பவம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை, திமுக நிர்வாகி தெய்வ செயல் மாணவிய பாலியல் தொழில தள்ள பார்த்தது, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், மரக்காணம் கள்ளச்சாராய மரணம், திருபுவனம் அஜித்குமார் உட்பட 25க்கும் அதிகமான லாக்அப் டெத், காவலர்கள் படுகொலை, கோவை கார் குண்டுவெடிப்பு, தடுத்த விஏஓவை அலுவலகத்திலே புகுந்து வெட்டி கொன்னது, குறிப்பா அப்பாவி மக்களை ஏமாத்தி கிட்னி திருடினதுன்னு இன்னும் பல இருக்கு. 2021 இருந்து 2023 வரைக்கும் தமிழகத்துல பிடிபட்ட கஞ்சாவோட அளவு 71,000 கிலோ. திமுக நிர்வாகிகள் ஜாஃபர் சாதி கடத்தின போதைப் பொருளோட மதிப்பு 2000 கோடி. 70 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கின விவகாரத்துல கைது செய்யப்பட்ட சையத் இப்ராஹிம், 360 கோடி மதிப்புள்ள கொக்கைன் கடத்தி மாட்டின ஜெயனுதீன், சர்ஃப்ரஸ் நவாஸ் எல்லாருமே திமுக நிர்வாகிகள் தான். இது போக ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம். இது மட்டுமா, மதுரை மாநகராட்சியில 200 கோடி ஊழல், KN நேருவோட துறையில 2000 கோடி ஊழல், பல அமைச்சர்கள் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல், 1000 கோடி டாஸ்மாக் ஊழல், சென்னைக்கு 4000 கோடியில மழைநீர் வடிகால் அமைச்சும் தண்ணில மிதக்க விட்டது, பொது கழிப்பறை ஊழல், BGR ஊழல், டிரான்ஸ்பார்மர் ஊழல், நியூட்ரிஷன் கிட் ஊழல், பொங்கல் தொகுப்பு ஊழல், இலவச வேஷ்டி சேலை ஊழல், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு புதுசா ஒரு 5 லட்சம் கோடி கடனையும் தமிழக மக்களோட தலையில கட்டி வச்சிருக்கு இந்த திமுக அரசு. திமுகவோட 5 வருஷம் ஆட்சியில தமிழ்நாடே நாடி போச்சு. இன்னும் 5 வருஷம் திமுக கையில ஆட்சியை கொடுத்தா 2031ல தமிழகம் எந்த ஒரு துறையிலையும் சோமாலியாவோட போட்டி போட்டு கூட ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு ஓட்டு போட்டா என்ன ஆகும்னு நான் சொல்லிட்டேன். இனி என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் 2080. கடந்த 5 ஆண்டுகளில் பதிவான போக்சோ வழக்குகள் 39,999. வயதான பெண்கள் தொடங்கி பச்சிளம் குழந்தைகள் வரை பாதுகாப்பில்லாத ஒரு கொடூரமான ஆட்சியை தான் வழங்கியிருக்கிறது திமுக. திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.